சரிப்பா, நான் வெளியே போயிட்டு வரேன், பாப்பா பாத்துக்கோ. ஏங்க பால் பவுடர் மட்டும் கொஞ்சம் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே அந்த பேம்பர்ஸும் கொஞ்சம் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. சரிப்பா. அரிசி தீர்ந்துடுச்சுங்க, ஒரு 5 கிலோ அரிசி வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. சாப்பாட்டு அரிசி தானே? ஆமாங்க, வாங்கிட்டு வரேன். அப்படியே அந்த மிக்ஸி ரிப்பேர் கொடுத்துருக்கேங்க, அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிப்பா. ஏங்க எல்லாம் வாங்கிட்டு அப்படியே தானே வரீங்க, அப்படியே கீழே அயனுக்கு துணி கொடுத்துருக்கேங்க, அது கொஞ்சம் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. ஏங்க அப்புறம் சொல்ல மாட்டேன், பக்கத்து வீட்டுல பால் காய்ச்சுறாங்களாம், வெள்ளி குத்துவலிக்கு மட்டும் ஒண்ணு வாங்கிட்டு வாங்க. அப்புறம் எங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்களாம், எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குங்க. 1/2 கிலோ மைசூர் பாக்கு, 1/2 கிலோ பூந்தி, 1/2 கிலோ லட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. வீடு ஃபுல்லா எறும்பா இருக்குங்க, வரும்போது கொஞ்சம் எறும்பு பொடி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. ஏங்க 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 ஒரு நிமிஷங்க. ஏங்க ஏங்க தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸ், முருங்கக்காய், கத்திரிக்காய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க. நான் சொன்னதெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. ஐயோ என்னங்க, பால் பாக்கெட் மட்டும் ஒண்ணு வாங்கிட்டு வந்துருங்க, பால் பாயசம் வைக்கிறதுக்கு. அப்பா எவ்வளோ லிஸ்ட்டு. வெளியே போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எவ்வளோ லிஸ்ட் கொடுக்குறா. ஏங்க ஏங்க இவ்ளோ சொன்னேனே, இதெல்லாம் எப்படி வாங்கிட்டு வருவீங்க? புடிங்க பைய. தாயே ஆளை விடுமா, நான் வாங்கிட்டு வரேன். ஏங்க ஏங்க ஏங்க